ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் ஈஸியான எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. குழந்தைங்களுக்கெலாம் இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. அதுக்காக நான் இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகா, வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம்லாம் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணுங்க. கோல்டன் ப்ரௌனுக்கு ஒரு லெவலுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். சும்மா சின்னதாக ஸ்மால் சைஸில் ஒன்று சேர்த்துருக்கேங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி. அதோடு நம்ம இப்போது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு கொஞ்சமாக தான், நாங்கள் ரைஸில் உப்பு போட்டுருவோம், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஹோம்மேடுங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேங்க. 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸு. 3 முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு சைடில் வச்சுட்டு நடுவில் ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா கலரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம அதோட இதெல்லாம் இறங்கிருச்சு பாருங்கள். ஃப்ளேவர்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட டெலிஷியஸ் எக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு தடவை உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டில். கண்டிப்பாக எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள்.